கர்த்தருடைய அந்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோட கூட பேசுவாராக. உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை அவர் கொடுப்பாராக. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். நல்ல நாளில் கூட ஒரு மேய்ப்பனின் குணதிசயத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மேய்ப்பன் ஆடுகளை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர் என்பது இளைப்பாறுதலை குறிக்கிறது. மேய்ப்பன் ஆடுகளை இளைப்பாற செய்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என் அண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். மேய்ப்பன் ஆடுகளை இளைப்பாற செய்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். கஷ்டங்கள், பாரங்கள், நுகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி லகுவான ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் தம்முடைய ஆடுகளுக்கு அவர் கொடுக்கிறார். விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய செய்து தொய்ந்திருக்கிற எல்லா ஆத்மாவையும் அவர் உயிர்ப்பிக்கிறவராய் அவர் இருக்கிறார். அவர் ஆத்மாவை தேற்றுகிறவர். அதே நேரத்தில் ஆண்டவர் நம்மை இளைப்பாற செய்கிறவர். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே அவர் நம்மை நடத்துகிறவர். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்கும் போது அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே ஆண்டவர் நம்மை நடத்துவார். மோசே பக்தன் இவ்வாறு சொல்லுகிறான், நம்முடைய சமூகம் மாத்திரம் என்னோட கூட வராமல் போகும் என்று சொன்னால் என்னையும் இந்த ஜனங்களையும் இவ்விடத்திலிருந்து அழைத்து கொண்டு போகாதரும் என்று சொல்லி மோசே பக்தன் சொல்லுகிறான். அதுபோல தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது அவர் சன்னிதானத்திலே நாம் விழுந்து கிடக்கும் போது ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நமக்கு செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவரும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவருமாய் ஆண்டவர் இருக்கிறார். இளைஞர்கள் இளைப்படைந்தார்கள், வாலிபர்கள் இடறி விழுந்தார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையாதிருப்பார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாதிருப்பார்கள். ஒரு மேய்ப்பன் ஆடுகளை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே இளைப்பாற செய்வான். தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது, அவருடைய சன்னிதானத்துல விழுந்து கிடந்து ஜெபிக்கும் போது, தெய்வ பிரசன்னத்தினால் நாம் நிரப்பப்படும் போது அந்த அமர்ந்த தண்ணீரின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.